வணக்கம். தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வில் ஜென்ரல் கவுன்சிலிங்கிறது ஜூலை 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுன்னு பிரிச்சிருக்காங்கல்ல, அதில் உங்கள் ரவுண்டில் போட்டி எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் 1வது ரவுண்டாக இருக்கலாம், 2வது ரவுண்டாக இருக்கலாம், 3வது ரவுண்டாக கூட இருக்கலாம். உங்கள் ரவுண்டுக்கான போட்டியை இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். மாணவர்களே, நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதுங்கிறது ஜென்ரலில் 92.5% நான் சொல்ல போகிறேன். 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களும் இதுக்குள்ளே வருவாங்க. இதுதான் பொது கலந்தாய்வு. 7.5 ரிசர்வேஷனுக்கு நான் தனியாக சொல்கிறேன் போட்டி எப்படி இருக்குங்கிறத. இப்போ நம்ம பேச போகிறதுங்கிறது 92.5%. இந்த வருடம் நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நிறையா அரசு கல்லூரிகள்லாம் இருக்குது, தனியார் கல்லூரிகளும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 1,80,000 சீட் இருக்குது. நம்ம இந்த வருஷம் எதிர்பார்க்கிறது 1,50,000 சீட் உறுதியாகவே நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ரேங்க் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? 2,39,299 பேருக்கு ஜென்ரல் ரேங்க் வெளியாயிருக்கு ஒட்டுமொத்தமாக. இதில் கண்டிப்பாக ஒரு 1,50,000 லட்சம் பேர் சீட்டு எடுப்பாங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், போட்டியை எப்படின்னு பார்க்கலாம். 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுக்கு இப்போ நம்ம 1வது ரவுண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1வது ரவுண்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டிலையும் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, 1வது ரவுண்டில் எவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமாக ஒரு கம்யூனிட்டிலே இருக்காங்கிறத நான் தனியாக உங்களுக்கு பிரித்து இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ 1வது ரவுண்டில் 200 கட் ஆஃப்லேருந்து 179 வரைக்கும் வரவங்க 1வது ரவுண்டு. அதில் ரேங்கின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக 2,39,299 பேர் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் 1வது ரேங்க்லேருந்து ஜென்ரல் ரேங்க்லேருந்து 39,145 ரேங்க் வரைக்கும் வர்றவங்க தான் 1வது ரவுண்டு. இந்த மாணவர்களுக்கு ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. இப்போ போட்டியை உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பார்க்குறோம், ஓசியில் ஒட்டு மொத்தமாக 8,831 பேர் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் மட்டும் 2,063 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பிசியில் 1,04,215 பேர் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் பிசியில் 21,158 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பிசிஎம்மில் 12,362 பேர் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் பிசிஎம்மில் கரெக்டாக 1,868 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எம்பிசியில் 72,095 பேர் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் எம்பிசியில் அதாவது உங்களுக்கு 11,104 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எஸ்சியில் 34,738 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் எஸ்சியில் 2,615 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எஸ்சிஏல 5,565 பேர் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் எஸ்சிஏல 252 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எஸ்டியில் 1,493 பேர் இருக்காங்க. அதில் 1வது ரவுண்டில் மட்டும் வெறும் 85 பேரே தான் இருக்காங்க. இப்போவே உங்களுக்கு போட்டி எப்படின்னு தெரிஞ்சுக்கும். பாருங்களேன், இதில் இந்த ஓசிக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவங்க மட்டும் கொஞ்சம் அதிகமான சாய்ஸை வைக்கணும். ஏன்னா ஓசியில் உள்ள சீட்டு நிரம்பிய பிறகு தான் அடுத்தடுத்து அவங்களுடைய கம்யூனிட்டி சீட்டில் நிரம்பும். மற்றபடி பிசி பிசிஎம் பார்க்கும்போது அதாவது 21,000 பேர் 1வது ரவுண்டில் இருக்காங்க. பிசியெல்லாம் அவங்களாம் நிறைய சாய்ஸஸை வைக்கணும். குறைந்தது ஒரு 100 சாய்ஸாக வைக்கணும். நீங்கள் நல்ல கட் ஆஃபில் இருந்தாலுமே உங்களுக்கு மினிமம் ஒரு 50 சாய்ஸு, ஒரு 60 சாய்ஸாக வச்சாதான் கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பிசிஎம்மாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், நீங்களாம் மற்றபடி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த 1வது ரவுண்டில் வர்றவங்க நீங்கள் எந்த காலேஜை வேணாலும், எவ்வளோ சாய்ஸை வேணாலும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு சீட்டு அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன் 1வது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் போட்டியை பார்த்துங்க. இப்போ 2வது ரவுண்டை பற்றி பேசலாம். 2வது ரவுண்டில் அதாவது 178 கட் ஆஃப்லேருந்து 143 வரைக்கும் இருக்கிறவங்க வர்றாங்க. இங்கே போட்டிருக்கேங்க, பார்த்துக்கங்க. ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் 2வது ரவுண்டில் ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத நான் தெளிவாக அதில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக 2,39,299 பேர் இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் 39,146 ரேங்க்லேருந்து 1,37,710 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த 2வது ரவுண்டில் வர்றாங்க ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில். அப்படி பார்த்தோம்னா 98,565 பேர் 2வது ரவுண்டில் கலந்துக்க போகிறாங்க. நம்ம எதிர்பார்க்கிறது இப்போ பார்க்குறோம். இதில் வந்து பாருங்களேன், போட்டி இங்கே எப்படி இருக்க போகுதுன்னா, ஒட்டு மொத்தமாக ஓசியில் 8,835 பேர் இருக்காங்க. அதில் இந்த 2வது ரவுண்டில் மட்டும் 3,657 பேர் இருக்காங்க. இந்த ஓசி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. ஓசிக்கு மட்டும்தான் நான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 1,04,215 பேர் இருக்காங்க.
அதில் 2வது ரவுண்டில் மட்டும் 45,995 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பிசிஎம்ல 12,362 பேர் இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் மட்டும் பிசிஎம் 5,311 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எம்பிசியில் 72,095 பேர் இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் மட்டும் எம்பிசி 30,054 பேர் இருக்காங்க. எஸ்சி ஒட்டு மொத்தமாக 34,738 பேர் இருக்காங்க. அதில் எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் 11,588 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எஸ்சிஏல 5,565 பேர் இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் மட்டும் எஸ்சிஏ 1,527 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எஸ்டியில் 1,493 பேர் இருக்காங்க. அதில் 2வது ரவுண்டில் மட்டும் எஸ்டி 433 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மாணவர்களுக்கு ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. இங்கே நீங்கள் போட்டியை பார்த்துக்கலாங்க. நான் இதில் வந்து குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2வது ரவுண்டில் வரக்கூடிய நிறைய மாணவர்கள் பிசியில் இருப்பீங்க. பாருங்களேன், 45,995 பேர் இருக்காங்க. அப்போ 2வது ரவுண்டில் பிசி மாணவர்கள் மிக 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 அதிகமான சாய்ஸ். மினிமம் ஒரு 100 சாய்ஸுக்கு மேலேயாவது வைக்கணும். எல்லாருமே 100, 120, 150 சாய்ஸுக்கு மேலேயே வைக்கணும். எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாய்ஸ் வச்சுக்கலாம், என்னென்ன காலேஜ் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் எல்லாருக்குமே வேக்கன்சி வந்தால் தான் ரவுண்டு 2 மாணவர்கள் பண்ண முடியும். இதில் வந்து மற்ற மாணவர்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசிஎம்முக்கு ஓரளவுக்கு அவங்களுக்குலாம் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. 12,000 பேரில் 5,311 பேர் இருக்காங்க 2வது ரவுண்டில். இதில் எம்பிசிக்கு கொஞ்சம் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 30,054 பேர் இருக்காங்க. 2வது ரவுண்டில் எம்பிசிக்குமே கடுமையான போட்டி இருக்குங்கிறது தெரியுது. மற்றபடி எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் உள்ளவங்க 2வது ரவுண்டில் அவங்களுக்கு பிடிச்ச கல்லூரிகள் சாய்ஸஸ் எல்லாம் வச்சா கிடைக்கும். இப்போ பார்க்குறேங்க, ஒட்டு மொத்தமாக இதுதான் நிலவரம். இந்த மாணவர்கள் போட்டியை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம 2வது ரவுண்டுக்கு சொல்லியாச்சு. இப்போ அதன் பிறகு இப்போ நம்ம 3வது ரவுண்டை பற்றி பேசலாம். 3வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, 3வது ரவுண்டில் ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் பிரித்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 143 கட்டாப்லேருந்து 77.5 கட்டாப் வரைக்கும் வரவங்க இந்த 3வது ரவுண்டில் வராங்க. ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் பார்க்கும்போது 1,37,711 ரேங்க்லேருந்து 2,39,299 ரேங்க் வரைக்கும் வரவங்க இந்த எதில் வராங்க, 3வது ரவுண்டில் வர்றாங்க. இங்கே இவ்வளோ பேர் ஒட்டு மொத்தமாக இருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் பாருங்களேன், ஒட்டு மொத்தமாக 3வது ரவுண்டில் 1,01,589 பேர் கலந்துக்க போகிறாங்க. 1,01,589 பேர் 3வது ரவுண்டில். அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதில் நான் கம்யூனிட்டி வாரியாக பிரித்து வச்சுருக்கேன். இதில் ஒட்டு மொத்தமாக இருக்கிறது இது வந்து 3வது ரவுண்டில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 8,831 பேர் ஒட்டு மொத்தமாக இருக்கிறாங்க. அதில் 3வது ரவுண்டில் மட்டும் இந்த ஓசியில் இருக்கிறவங்களில் 3,111 பேர் இருக்காங்க. இந்த ஓசிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து 3வது ரவுண்டில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓசி சீட்டு கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். ஏன்னா இந்த ஜென்ரல் மாணவர்கள் எல்லாருக்குமே ஓசி சீட்டு நிரம்பிய பிறகு தான் அடுத்தடுத்து கம்யூனிட்டியில் நிரம்பும். ஓசிங்கிறது பொது ஓப்பன் காம்படிஷனுங்கிறனால பிரச்சனை இருக்குது 3வது ரவுண்டு மாணவர்களுக்கு. அப்போ ஓசி நாங்கள் என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு தரம், நீங்கள் பெரிய பெரிய கல்லூரிகள் எல்லாமே எய்ம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஓசிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிங்கிறனால அங்கே போட்டி எல்லா மாணவர்களும் எடுக்கிறனால சிக்கல் கொஞ்சம் கூட இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதிகமான சாய்ஸை வைக்கணும்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதே சமயம் அடுத்து இங்கே வந்து ஒட்டு மொத்தமாக பிசியில் 1,04,215 பேர் இருக்காங்க. அதில் இந்த 3வது ரவுண்டில் மட்டும் 37,062 பேர் இருக்காங்க. பிசிஎம்ல ஒட்டு மொத்தமாக 12,362 பேர் இருக்காங்க. 3வது ரவுண்டில் மட்டும் பிசிஎம்ல 5,183 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எம்பிசியில் 72,095 பேர் இருக்காங்க. அதில் எம்பிசியில் 3வது ரவுண்டில் 30,937 பேர் இருக்காங்க. இங்கே ஒட்டு மொத்தமாக எஸ்சியில் 34,738 பேர் இருக்காங்க. 3வது ரவுண்டில் மட்டும் எஸ்சி 20,535 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எஸ்சிஏல 5,565 பேர் இருக்காங்க. 3வது ரவுண்டில் மட்டும் எஸ்சிஏ 3,786 பேர் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எஸ்டி 1,493 பேர் இருக்காங்க. அதில் எஸ்டியில் 3வது ரவுண்டில் மட்டும் 975 பேர் இருக்காங்க. இப்போ 3வது ரவுண்டுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ மாணவர்களே, இந்த 3வது ரவுண்டு மாணவர்கள் கண்டிப்பாக இதில் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்க்கும்போது இதில் வந்து இங்கேயுமே பிசி மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ இதுலையுமே மினிமம் நீங்கள் எல்லாருமே ஒரு 180 சாய்ஸ் கிட்ட கொடுக்கணும். இங்கே ஓசிக்கு மிகப்பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டேன். நீங்கள் மிக மிக அதிகமாக சாய்ஸ் வைக்கணும். ஓசி பிசி இதுலையுமே அதிகமான சாய்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த கடைசி ரவுண்டில் வர்றவங்க குறைந்தது எல்லாமே 150 சாய்ஸுக்கு மேலேயாவது வைக்கணும். மற்றபடி இதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாம் பார்த்துக்குங்க. இது மொத்தமாக இருக்கிறது. இதில் வந்து பாருங்களேன், இப்போ பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்க்கையில் இதில் இந்த எஸ்சி மாணவர்களை பாருங்களேன் எந்த லெவலுக்கு ஒட்டு மொத்தமாக 34,738 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் 3வது ரவுண்டில் மட்டும் 20,535 பேர் இருக்காங்க. அப்போ எஸ்சி மாணவர்கள் முக்கால்வாசி பேர் 3வது ரவுண்டில் தான் இருக்கிறாங்க. மற்றபடி பார்க்கும்போது இந்த எஸ்சிஏ மாணவர்கள் பாருங்கள் 5,565 பேர் ஒட்டு மொத்தமாக இருக்காங்க. ஆனால் அதில் 3,786 பேர் அப்படியே பார்த்துக்கலாம். எஸ்சிஏ மாணவர்கள் முக்கால்வாசி பேர் 3வது ரவுண்டு தான். அதே போல் எஸ்டி மாணவர்களை பாருங்கள் 1,493 பேர் ஒட்டுமொத்தமாக இருக்காங்க. அதில் 975 பேர் 3வது ரவுண்ட்லேயே இருக்காங்க. இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி 3வது ரவுண்டில் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நம்ம பார்த்தாச்சு இந்த மாணவர்கள் 3 ரவுண்டுக்கும் போட்டியே நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கீங்க. இப்போ நான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 1வது ரவுண்டு இருக்குல்லங்க, இதில் இவ்வளோ பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் நான் வந்து கணிக்கப்படுகிறது என்னுடைய ஒரு கணிப்பு என்னன்னா 39,145 பேர் 1வது ரவுண்டில் இருந்தாலும் இந்த வருஷம் கண்டிப்பாக என்னுடைய கணிப்பு 30,000 பேர் தான் சீட்டு எடுப்பான். அதுக்கு மேலே சீட்டு எடுக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து 2வது ரவுண்டில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 98,565 பேர் இருக்காங்க. என்னுடைய கணிப்பு உறுதியாக ஒரு 70,000லேருந்து 75,000 பேர் 2வது ரவுண்டில் சீட்டு எடுக்க வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய கணிப்பு. அடுத்து 3வது ரவுண்டை பார்க்குறோம். ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 1,01,589 பேர் இருக்காங்க. இதில் என்னுடைய கணிப்பு இந்த 3வது ரவுண்டுலையுமே ஒரு 70,000 பேர் சீட்டு எடுப்பாங்க. அவ எப்படி பார்த்தாலும் 70,000 பேர் எடுக்கலாம், ஒரு 60,000 பேர் எடுக்கலாம். ஆனால் நான் எதிர்பார்க்கிறது 1,50,000 சீட் உறுதியாக இந்த வருஷம் கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஃபில் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரிய லெவலில் நீங்கள்லாம் போட்டி அது இதெல்லாம் நினைக்க வேணாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேதியில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலில் 92.5%க்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ செப்பரேட்டாக 7.5 ரிசர்வேஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நேரத்தில் நம்ம சேனலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.